Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு சீ ஃபுட் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி ஃப்ரை, அப்புறம் கனவா தொக்கு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கனவா தொக்கு செய்கிறதுக்கு கனவா எடுத்து நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நார்மலாக இது வந்து சின்ன கனவா மீன் தான், அதனால் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கையிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம், ஒரு 1/2 hour வந்து அப்படியே வந்து மேரினேட் ஆகட்டும். இப்போ வந்து தொக்கு செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்த பிறகு நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கனவா வந்து இன்றைக்கி தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கனவா கூடயே இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி ஃப்ரைலாம் செய்ய போகிறோம். சுறா மீன் புட்டும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நேற்றைய வீடியோவில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சீ ஃபுட் லஞ்ச் கோம்போ தான். வெங்காயம் கொஞ்சம் இது மாதிரி வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல்லு நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கின பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் மசிஞ்சு வதங்கி வரட்டும். நல்லா தொக்குக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி நல்லா மசிஞ்சு வதங்கின பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த கனவாவை சேர்த்துக்கலாம். கனவா சேர்த்த பிறகு அதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளியோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தூள்லாம் வந்து அப்படியே தான் அதில் சேர்த்துருக்கோம். அதில் இருக்கிற ரா ஸ்மெல்லு, கனவாவில் இருக்கிற அந்த லைட்டான அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வந்து போகணும். அதனால் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லு போகும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்த கல்லில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஏன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன்னா கனவா மீன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், அதுலேருந்தே தண்ணி விடும் பாருங்கள். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். கனவா வந்து நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம கனவாவுக்கு எவ்வளோ கம்மியாக தண்ணி சேர்த்தோம், இப்போ எவ்வளோ தண்ணி அதிகமாக விட்டுருக்கு பாருங்கள். அதனால தான் கம்மியாக ஸ்டார்டிங்கில் சேர்த்துது. இப்போ அப்படியே ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் தண்ணி சுண்ட வைப்போம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து அந்த சுண்ட வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட கனவா தொக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அது ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிடும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா தூள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கனவா தொக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து நெத்திலி மீன் குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு நான் நெத்திலி மீன் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய நெத்திலியாக தான் இருந்துச்சு. அதை இப்போ நான் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெறும் வெங்காயம், தக்காளி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் வைக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட்டான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்குவோம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா சேர்த்துருக்கேன். பெரிய பூண்டாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெயில் நல்லா வதங்குறப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்போவே நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளியும் வதக்காமல் அப்படியே தான் பச்சையாக அரைச்சோம். அதனால் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 3 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த ராஸ்மெல்லும் தக்காளி ராஸ்மெல்லாம் போகும். அதனால் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் குழம்புக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 20 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகும். குழம்பு மசாலா தூள்னால் நம்ம மல்லி கூட மசாலாலாம் வச்சு அரைக்கிற அந்த தூள் வந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி குழம்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம இப்போது கலக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொதித்து ரெடியாகி வரட்டும். இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 20-25 நிமிஷம் விடுவோம். குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகி வந்த பிறகு நம்ம லாஸ்ட்டாக மீன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நெத்திலி மீன் வந்து குருமா வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலி மீனை இதில் சேர்த்துக்கலாம். நெத்திலி மீன் சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். டக்குன்னு வெந்துடும் இது. அதனால் நான் மூடலை, ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கிறேன். குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெத்திலி மீன் போட்டோன்னே வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் திக்காக விடும் ஹீட்டில். இப்போ இதே நெத்திலி மீன் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் நெத்திலி வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன், க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இதில் ஆப்ஷனல் தான். கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இந்த ஃப்ரைக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ட்ராப் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எடுத்தோடனே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த மீன்லேயே ஈரத்தன்மை இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 20 நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் வந்து எவ்வளோ டைம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட்டான பிறகு நம்ம நெத்திலி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். வச்சு இதை வந்து இப்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆக ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம். இப்போ ஃபிஷ் வந்து ஒரு சைடு ஃப்ரை ஆன பிறகு நான் இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த நெத்திலி ஃப்ரையை வந்து நெத்திலி 65 மாதிரி டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் கொஞ்சமான மீன் இருக்கிறதுனால ஆயில் வேஸ்ட் பண்ண வேணான்னு இது மாதிரி வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கிறேன், ஷாலோ ஃப்ரை மாதிரி. இப்போ ஃப்ரை ஆன பிறகு எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மீனையும் வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து ரெடியான பிறகு காட்டுறேன். நம்மளோட நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பாகவும் ஃப்ரை ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ நெத்திலி ஃப்ரை கூடயே நம்ம வந்து கனவா தொக்கும் செஞ்சுருந்தோம்.
பாருங்கள் கனவா தொக்கு நல்லா திக்காக சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சாதத்தோடு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சைட் டிஷ்க்கு சாம்பார் ரசம் அது மாதிரிலாம் வந்து மீன் குழம்புக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நம்ம செஞ்ச நெத்திலி மீன் குழம்பு நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி செஞ்சுருந்தோம். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். நெத்திலி மீன் குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி செஞ்ச நம்மளோட நெத்திலி ஃப்ரை, நெத்திலி மீன் குழம்பு, கனவா தொக்கு, அதே மாதிரி அது கூடவே நான் வந்து சுறா மீன் புட்டும் செஞ்சுருந்தேன். அது வந்து நேற்றைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் தனி வீடியோவாக. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு சீ ஃபுட் லஞ்ச் கோம்போ. இந்த 3 மீனுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபிஷ்ஷில் ஒன்று. ரொம்ப ஹெல்த்தி. கனவா, சுறா புட்டு, அதே மாதிரி நெத்திலி மீனும் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக வந்து நீங்களும் நான் செஞ்ச இந்த 4 ரெசிபியும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஏல் ஃபுட்டோலஜி சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.